Hello, friends. Good afternoon. Welcome back to our Talk and Mock editorial session. So, before starting our session, please do subscribe our Talk and Mock channel and click on the bell icon. And also for more videos, you can go for Unacademy Plus subscription. And நீங்கள் நம்ம டாக் அண்ட் மாக் ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். Unacademy is the India's largest online learning platform for competitive exams. And உங்களுக்கு study materials, online interactive classes, poll method quizzes, mock tests, practice sessions இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. So with Unacademy Plus, you can easily crack any competitive exam. So for more details, please contact us, friends. So now let's begin our session. இன்னைக்கு நம்ம May 25th The Hindu editorial edition டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எடிட்டோரியலில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸோட மீனிங் நம்ம லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Danger in the air on PIA flight crash. ஸோ இந்த ஆர்டிக்கலில் ரீசெண்டாக நடந்த பாகிஸ்தான் ஏர்லைன் கிராஷ் ஆன் May 22nd. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. The PIA crash is a reminder that the aviation industry provides little margin for error. PIA பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன் கிராஷ் வந்து ஒரு ரிமைண்டர் ஆர் நினைவூட்டல் that aviation or flight industry provides little margin for error means ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் இந்த மாதிரியான tragic incidents ஃப்யூச்சரில் நடக்காமல் பார்த்துக்கணும் all the aviation industries. From a we are comfortable now established on ILS 25L that soon led to a repeated declaration of May Day. The partial transcript of air traffic control conversation that is available offers an insight into the catastrophic end to PK8303. PK8303 is the flight number. ILS 25L means Instrument Landing System. இந்த சிஸ்டம் வந்து ஏர்க்ராஃப்ட் கரெக்டாக ரன்வேல லேண்ட் ஆகிறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைலட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வி ஆர் கம்ஃபர்டபுள் நவ் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சிக்னல் கொடுத்தாங்க ஐஎல்எஸில். பட் லேட்டர் ரிப்பீட்டட் மேடே சிக்னல் கொடுத்தாங்க. மேடே இஸ் அ டிஸ்ட்ரெஸ் சிக்னல் ஆர் டேஞ்சர் வார்னிங் சிக்னல். The Pakistan International Airlines PIA flight from Lahore to Karachi with 91 passengers and 8 crew was operated using an Airbus A320-214, an aircraft type that is one of aviation's reliable and modern workhorses. இந்த A320 வந்து ஒரு வகையான விமானம். ஸோ இந்த PK8303 வந்து A320 ஏர்பஸோட ஒரு மாடல் அண்ட் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இந்த மாடல் வந்து ரொம்ப ரிலையபிள் மாடல் ஆர் நம்பத்தகுந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் அண்ட் இட் ஹேஸ் மாடர்ன் ஒர்க் ஹார்சஸ் மீன்ஸ் ஒரு மஷீன் ரொம்ப காலமாக ஃபெயில் ஆகாமல் ஒர்க் பண்ணுறது. Initially, while visual evidence as photographs and video footage offered some clues about what might have overwhelmed the pilots of the nearly 16-year-old jetliner or passenger flight, it is the recovery later of the crucial black boxes that is significant. ஸோ பிளாக் பாக்ஸ் மீன்ஸ் ஃப்ளைட்டுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ். இந்த டிவைஸ்க்குள்ளே ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஓவர்வெல்ம்ட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் மீன்ஸ் டு டிஃபீட் ஆர் ஓவர் பவர் ஆர் தோற்கடிக்கிறது. ஸோ பைலட்ஸோட சிச்சுவேஷன் எப்படி கைமீறி போச்சுங்கிறத பற்றி எவிடன்ஸ் வந்து ஃபியூ ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸில் பதிவாயிருக்கு. பட் ஆக்சுவல் எவிடன்ஸ் வந்து பிளாக் பாக்ஸால் மட்டும்தான் கிடைக்கும். In the backdrop to
is the offer of full technical assistance by the manufacturer Airbus and the involvement of Western air safety agencies and Pakistan's inquiry team. So, in the background too, 3 factorsல இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் ஆர் அசிஸ்டன்ஸ் கிடைக்குது ஃப்ரம் ஏர்பஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, தென் ஏர் சேஃப்டி ஏஜென்சி அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம். These factors will aid investigators in getting a handle on the series of events. ஸோ இந்த 3 டீம்ஸ்லேருந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும் டு ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி காஸ்ட் திஸ் ட்ராஜடி. May 22nd, the day of the accident, there are 2 survivors. Also marked the 10th anniversary of another air disaster, the crash of IX-812, an Air India Express flight on the Dubai-Mangaluru sector. ஸோ இந்த May 22nd ஆக்சிடெண்ட்டில் 97 பேர் இறந்துருக்காங்க அண்ட் ஒன்லி 2 சர்வைவர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சேம் டேட்டில் இந்தியன் ஃப்ளைட் கூட கிராஷ் ஆச்சு, வேர் 158 பீப்புள் டைடு இன் தட் இன்சிடெண்ட். Air safety commentators point in a relevant direction. ஸோ ஏர் சேஃப்டி கமெண்டேட்டர்ஸ் ஆர் கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு ரெலவெண்ட் அனாலிசிஸ் கொடுக்குறாங்க ஆர் ஒரு கனெக்ஷன் டு திஸ் இன்சிடெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, தோ அத்தாரிட்டிஸ் இன் பாகிஸ்தான் அண்ட் PIA, an established flag carrier, have detailed the plane's technical flight and maintenance history, there is a swirl around the operator's not so impressive air safety record. Air safety record பற்றி rumors or வதந்திகள் spread ஆயிட்டே இருக்கு. Here swirl means rumors. There is also another core and related issue. The COVID-19 pandemic has scorched commercial airline operations and balance sheets, but with airline managers across the world attempting to give wings to their fleets after prolonged grounding, experts highlight a key phrase: no half measures. COVID-19 வந்து ஏர்லைன் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்கார்ச்ட் ஆர் டேமேஜ் பண்ணியிருக்கு. ப்ரொலாங்ட் கிரவுண்டிங் மீன்ஸ் நீண்ட நாள் ஃப்ளைட்ஸ் வந்து ஃப்ளை ஆகாமல் இருந்துச்சு அண்ட் இப்போது ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க தட் நோ ஹாஃப் மெஷர்ஸ், விச் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் நடத்தணும்னு சொல்கிறாங்க. The necessity of flying machines being returned to service after a complete maintenance check and, more importantly, air crew being allowed at the controls only after key proficiency checks in a full flight simulator have to be stressed repeatedly. இப்போது ரொம்ப நாள் கழித்து ஃப்ளைட் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அண்ட் பைலட்ஸ்க்கு ஃப்ளைட் கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரொஃபிஷியன்சி ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை டெஸ்ட் பண்ணணும் இன் ஃப்ளைட் சிமுலேட்டர் ஆர் டெமோ. அதுக்கு அப்புறமா தான் ரியல் ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ் கொடுக்கணும் அண்ட் இதை ரொம்ப அவசியமாக அண்ட் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். This is a subject that aviation regulators can ill afford to overlook and a challenge too, given that it is airlines with deep pockets or with access to financial lifelines that can bridge such issues. Ill afford to overlook means can't help without noticing. Notice பண்ணாமல் இருக்க முடியாது. பெரிய ஏவியேஷன் கம்பெனிஸ் வித் டீப் பாக்கெட்ஸ், விச் மீன்ஸ் நிறைய ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ட்ராஜடிஸ் நடந்தால் அதிலிருந்து மீண்டு வருவது ஒரு பாசிபிளான விஷயம். பிகாஸ் அவங்கக்கிட்ட ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்குது.
ஸோ இந்த விஷயம் வந்து கன்சிடர் பண்ணணும் அண்ட் இதை வந்து நோட்டீஸ் பண்ணாமல் இருக்க முடியாது about the finance. ஸோ financial resources plays an important role here. The tragedy in Pakistan also spotlighted another long-standing safety concern. The crippled jet's fiery end while on approach in a densely populated neighborhood lining the airport highlights the danger of buildings and obstacles affecting airline operations and safety. ஃப்ளைட்டோட டேமேஜ்டு ஃபயரி எண்ட் ஆர் பர்னிங் இன் ஃபயர் ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் லேண்ட் ஆகி பில்டிங்ஸும் டேமேஜ் ஆயிருக்கு அண்ட் நிறைய ஜனங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ லாங் ஸ்டாண்டிங் சேஃப்டி கன்சர்ன். In India, the authorities concerned have often glossed over high court orders to demolish structures around aerodromes that violate stringent guidelines laid down by the International Civil Aviation Organization. Glossed over means தவிர்க்கிறது. In India also, நிறைய concerned authority or responsible இருக்கிறவங்க high court orders avoid பண்ணுறாங்க to demolish buildings near airports or aerodromes. And இது வந்து strict guidelines and rulesக்கு against-ஆன விஷயம். And இந்த guidelines வந்து International Civil Aviation Organization போட்டிருக்கிற rules. In the interest of aviation safety, airline crew do deserve a comfort margin and in an extreme event, every chance at pulling off a sully as the world wished the PIA crew to have done. ஸோ ஏவியேஷன் சேஃப்டி பேசஞ்சர் சேஃப்டி மட்டும் இல்லாமல் க்ரூவோட சேஃப்டியும் என்ஷோர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹியர் சலியோட எக்ஸாம்பிள் கொண்டு வராங்க, ஹூ இஸ் அன் அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் பைலட். 2009 இதே மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த ஃப்ளைட் வந்து இன்ஜின்ஸ் டிசேபிள் ஆயிடுச்சு. அப்போது மிராக்குலஸ்லி ஹீ லேண்டட் த பிளேன் ஆன் வாட்டர். ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணார். அண்ட் அதிர்ஷ்டவசமாக 155 பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூவை காப்பாற்றினார். ஸோ அதே மாதிரி பிஐஏ க்ரூ அங்கேயும் பைலட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தா இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது அண்ட் நிறைய லைஃப்ஸை சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் இன் திஸ் ஆர்டிக்கல் ரைட்டர் வந்து ஃப்ரைடே நடந்த ட்ராஜடி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு அண்ட் ஏர் சேஃப்டி பற்றி அவேர்னஸ் ரேஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாம் கவர்மெண்ட்ஸ், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஏர்லைன்ஸ் வந்து ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆப்ரேட் பண்ணணும். அண்ட் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து ஃப்யூச்சரில் இப்படி ட்ராஜிக் இன்சிடென்ட்ஸ் நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ரைட்டர் கன்வே பண்ணுறாரு. ஸோ த டோன் யூஸ்ட் இன் திஸ் பேசேஜ் இஸ் காஷனரி. இப்போ நம்ம எடிட்டோரியலில் இருந்த வொக்காபுலரியை ரீகால் பண்ணலாம். அண்ட் ஆல் தீஸ் பிடிஎஃப்ஸ் நீங்கள் நம்ம டாக் அண்ட் மாக் டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? Little margin for error means that you need to be very careful not to make mistakes. Transcript, a written or printed version of material. Insight, awareness. Workhorse, a machine that operates without failing for long periods. Overwhelmed, to defeat or overpower. Backdrop, in the background. Commentators, critics or analysts. Swirl, repetition of same ideas which are not true. Scorched, damaged by fire and heat. Proficiency, great skill and ability. Simulator, a piece of equipment that is designed to represent real conditions, for example, an aircraft. Ill-offered, unable to afford or provide. Overlook, to fail to notice. Deep pockets, having abundant financial resources. Crippled, damaged. Fiery, burning in fire. Stringent, very strict or tough. Glossed over, to avoid.
ஓகே தென் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் டாக் அண்ட் மாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you all in the next video. Take care and stay safe. Thank you all.